ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரடைஸ் லாஸ்ட் புக் 4. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நிஃபேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மவுண்டெயின் உச்சியில் சாட்டன் வந்து நிற்கும். அங்கேருந்து பார்க்கும்போது பாரடைஸோட நார்த் சைடில் கார்டன் ஆஃப் ஈடன் இருக்கும். கார்டன் ஆஃப் ஈடன் அப்படின்னா காட் உருவாக்கின ஒரு புதிய எர்த். ஓகே, இப்போ இந்த கார்டன் ஆஃப் ஈடனை பார்த்ததுமே சாட்டனுக்கு தன்னை அறியாமல் ஒரு சின்ன சந்தோஷம் அது மூஞ்சியில் தெரியும். அந்த கார்டன் ஆஃப் ஈடன் பார்க்குறதுக்கே ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப நேச்சராகவும், அதே சமயத்தில் பியூட்டி அண்ட் இன்னசென்ஸ் இது ரெண்டையும் கலந்த கலவையாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக பிரைட்டாக இருக்கும். இதை பார்த்ததும் சாட்டனுக்கு தன்னோட பழைய காலங்கள் ஞாபகத்துக்கு வரும். சாட்டன் கிட்ட கடவுள் ரொம்ப அன்பாக இருந்தது. சாட்டனும் எந்த ஒரு கள்ளக்கபடமும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சாட்டன் அங்கே இருக்கும்போது எப்படி மன நிம்மதியோடு இருந்துச்சு அப்படின்லாம் யோசிச்சு பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் சாட்டன் தன்னோட தவறை ஒத்துக்கிட்டு கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் கடவுள் நம்மளை ஏற்றுப்பாரா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக அதுவே என்ன நினச்சிக்கிறோன்னா, கடவுள் இனிமேல் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டார், நம்ம தேவையில்லாமல் இப்படி யோசிக்கிறத நிறுத்தணும், கடவுள் இனிமேல் நம்மளுக்கு எதுக்கும் உதவ மாட்டார், ஈவில்னஸ் மட்டும்தான்ப்பா நம்மளுக்கு தோணை, இனிமேல் நம்ம கெட்டது பண்ணுறதுல மட்டும்தான் நம்மளோட கவனத்தை செலுத்தணும், தேவையில்லாமல் நல்ல விஷயங்களால் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். ஓகே, சாட்டன் மனசுக்குள்ளே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் இருந்து யூரியல் அப்படிங்கிற ஏஞ்சல் சாட்டனை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத சாட்டன் நோட்டீஸ் பண்ணுது. டெவிலிஷ் நேச்சரில் இருக்க சாட்டன் தன்னோட தோற்றத்தை டக்குன்னு மாற்றி ஒரு செருபாக மாறுது. செருப்னா ஒன்றும் இல்லைங்க, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஏஞ்சல் தான். இதை பார்த்ததுமே யூரியலுக்கு ஒரே டவுட்டு, இது உண்மையிலே செருப் தானா இல்லை வேறு எதுவுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது சாட்டன் யூரியல் கிட்ட வந்து கார்டன் ஆஃப் ஈடனுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி வழியை கேட்குது. அதுக்கு யூரியல் அப்படிங்கிற ஏஞ்சலும் வழியை காமிக்குது. பட் யூரியல் செருப் வேஷத்தில் இருக்க அந்த சாட்டனோட மூஞ்சியை உத்து பார்க்குது. அந்த ஃபேஸில் பல எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தெரியுது. பொதுவாகவே செருப் ஏஞ்சல்ஸ் ரொம்பவே இன்னசென்ட் ஆனவங்க. அவங்க ஃபேஸில் வந்து பல எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் தெரியாது. அவங்க ஃபேஸ் எப்போவுமே ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துலையே யூரியலுக்கு சாட்டன் மேலே ஒரு பெரிய டவுட் வருது. பட் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்கல. ஓகே, இப்போ சாட்டன் கார்டன் ஆஃப் ஈடனை நோக்கி கிளம்பி போகுது. அந்த கார்டனை சுற்றி ஒரு பெரிய வால் இருக்குது. அது ரொம்ப திக்காகவும் இருக்குது. அந்த கார்டனுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக ஒரு ஓநாய் எப்படி ஆட்டு மந்தக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் நுழையுமோ அதே மாதிரி ஈஸியாக அதுவும் அந்த கார்டன் ஆஃப் ஈடனுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. சாட்டன் இப்போது கார்டன் ஆஃப் ஈடனை சுற்றி பார்க்குது. அங்கே அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குது. அப்படியே தன்னோட உருவத்தை ஒரு கார்மோரண்ட்டாக மாற்றிக்கிறது. கார்மோரண்ட் அப்படின்னா ஒரு வகையான பறவை. இப்போது மரத்தோட உச்சிக்கு போய் நின்றுக்கிட்டு அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு பொறுமையாக நின்று வேடிக்கை பார்க்குது. அப்போது அங்கே கொஞ்ச நேரத்திலேயே 2 கிரியேச்சர்ஸ் நேக்கடாக நடந்து வருது. அந்த 2 கிரியேச்சர்ஸும் வேறு யாரும் கிடையாது. ஒன்று ஆடம், இன்னொன்று ஈவ். ஆடம் அண்ட் ஈவை பார்த்ததுமே அதோட அழகில் சாட்டன் அப்படியே மெய்மறந்து பிரமிச்சு போயிடுது. கொஞ்ச நேரத்தில் ஆடமும் ஈவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மரத்துலேருந்தே அவங்கள ஒட்டி கேட்குது. அப்போது ஆடம் ஈவ் கிட்டே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எந்த காலமும் கடவுளை குறை சொல்லவே கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் கடவுளுக்கு நம்ம ஒபீடியண்ட்டாக இருக்கணும், கடவுள் நம்மளுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிக்கிட்டும் இருக்காரு. பட் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு அவர் ஒரே ஒரு ரூல்ஸ் தான் போட்டிருக்காரு. அது என்னன்னா, ட்ரீ ஆஃப் நாலேஜில் இருக்க பழங்களை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் தான். இந்த ரூல்ஸை மட்டும் நம்ம எப்போவுமே மீறக்கூடாது அப்படின்னு ஆடம் ஈவ் கிட்ட சொல்லுவார். இதை கேட்டதும் ஈவும் தன்னோட முழு சம்மதத்தை தெரிவிப்பாங்க. அப்புறம் ஈவ் ஆடம் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் என்னை முத படைச்ச போது நான் யாருன்னு எனக்கே தெரியலை, நான் எதுக்காக இந்த பிறப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னு எனக்கு புரியலை. ஸோ ஒரு கன்ஃபியூஷன்லேயே நான் ஒரு ஓடை ஓரமாக போய்கிட்டே இருந்தேன். அப்போது அந்த ஓடை ஒரு இடத்துல ஸ்டாப் ஆச்சு. அந்த இடத்துல ஒரு பெரிய பாண்ட் இருந்துச்சு, அதாவது ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் என்னோட முகத்தை நான் பார்த்தேன். என்னோடய ஃபேஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போது அங்கே ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா, உன் பேர் ஈவ், நீ இங்கே ஆடம்க்கு துணையாக படைக்கப்பட்டவள், ஆடம்க்கு பணிவிடைகள் செய்து வருங்கால மனித இனத்தை உருவாக்க போகும் தாய் நீ அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லும். அதுக்கப்புறம் தான் ஆடமும் ஈவும் மீட் பண்ணிக்கிடுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சாட்டனுக்கு ஒரு பெரிய ஐடியா வரும். அது என்னன்னா, எப்படியாச்சும் ஆடமையும் ஈவையும் அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜில் இருக்க பழத்தை சாப்பிட வச்சு கடவுளுக்கு எதிராக மாற்றிடணும் அப்படின்னு பிளான் போடும். பட் இருந்தாலும் ஆடம் அண்ட் ஈவை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறதுக்காக சாட்டன் வேறு ஏஞ்சல்ஸ் கிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஆஃப் ஈடன் கிட்ட போகும்.
பட் அங்கே பார்த்தீங்கன்னா கேட் கிட்ட நிற்கிற கேப்ரியல் அப்படிங்கிற ஏஞ்சல் கிட்ட போய் யூரியல் ஏஞ்சல் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது யூரியல் கேப்ரியல் கிட்ட என்ன சொல்லுன்னா, நான் வரும்போது ஒரு ஷேப் சேஞ்சிங் ஸ்பிரிட்டை பார்த்தேன். அது ஸ்டார்டிங் ஒரு சாட்டன் மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு செருப் மாதிரி மாறிடுச்சு. எனக்கு அது மேலே ஒரு பெரிய டவுட் இருக்குது. மேபி அது கார்டன் ஆஃப் ஈடனுக்குள்ளே நுழைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும். இதை கேட்டதும் கேப்ரியல் என்ன சொல்லுன்னா, ஒருவேளை அந்த சாட்டன் கார்டனுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நம்மளால் இப்போ அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் இப்போ நைட் ஆயிடுச்சு, நம்ம மார்னிங் போய் அதை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும். அது மட்டும் இல்லாமல் ஆடமும் ஈவும் மார்னிங்லாம் வேலை பார்த்துட்டு இப்போ தான் அவங்களுக்கான டைமை அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம போய் அந்த சாட்டனை தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ நம்ம மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லும். ஓகே, இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. கேப்ரியல் சில ஏஞ்சல்ஸை கார்டனுக்குள்ளே அனுப்பி தேட சொல்லும். அப்போது 2 ஏஞ்சல்ஸ் சாட்டனை பார்த்துருவாங்க. அப்போது சாட்டன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, ஒரு டோடு மாதிரி தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்க ஈவோட காதுகிட்ட போய் என்னமோ முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருக்கும். டோடு அப்படின்னா தேரை, தவளை மாதிரியான உயிரினம். அப்படியே சாட்டனை கைப்பிடியாக பிடிச்சி 2 ஏஞ்சல்ஸும் கேப்ரியல் கிட்ட கொண்டு வந்து நிறுத்திடும். இப்போ கேப்ரியல் சாட்டனை பார்த்து, எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு சாட்டன் ஒன்றுமே தெரியாத இன்னசென்ட் மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு, கடவுள் ஏதோ ஒரு புதிய உலகத்தை படைச்சிருக்கதா எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதனால தான் யாருக்கும் தெரியாமல் என்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு நான் உள்ளே போனேன். உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டால் நீங்கள் விட மாட்டீங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும். அது மட்டும் இல்லாமல் அது என்ன சொல்லுன்னா, நான் யாருக்கும் உள்ள கெடுதல்லாம் பண்ணலை, சும்மா அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும். இதை கேட்டுட்டு கேப்ரியல் கொஞ்சம் கூட நம்பாது. நீ சும்மாலாம் ஒரு இடத்துக்கு போக மாட்டியே, அந்த இடத்துல ஏதாவது அழிவை ஏற்படுத்தணும் அப்படின்னா தான் நீ அந்த இடத்துக்கு போவ, உண்மையை சொல்லி என்ன பண்ணுறதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேப்ரியல் பயங்கரமாக கத்தும். ஸ்டார்டிங்கில் சாட்டன் சண்டையெல்லாம் வேணாங்கிற மாதிரி தான் பவ்யமாக பேசும். கொஞ்ச நேரத்தில் கேப்ரியல் சாட்டன் சொன்ன பொய்யை நம்பாமல் அதட்டி திருப்பி பேச சாட்டனுக்கு இன்னும் கோவம் வந்து அது சண்டை போடலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். இப்போது கேப்ரியலும் சாட்டனும் கோவத்தோட உச்சிக்கு போய் 2 பேரும் சண்டை பண்ணுறதுக்காக ரெடியாக நிற்பாங்க. அப்போது வானத்தில் பேர் ஆஃப் கோல்டன் ஸ்கேல்ஸ் தெரியும். பேர் ஆஃப் கோல்டன் ஸ்கேல்ஸ் அப்படின்னா தெராசு மாதிரியான ஒரு இமேஜ் தெரியும். அதை பார்த்ததுமே சாட்டன் பயந்துரும். கண்டிப்பாக இது கடவுள் வரப்போகிறதுக்கான அறிகுறியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும், இல்லாட்டி கடவுள் வந்து நம்மளை போட்டு தள்ளிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சாட்டன் பறந்து போயிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த புக் 4 முடியுது. தேங்க்யூ.